ஹே கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட். நம்ம இந்த வீடியோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆண்ட்ராய்ட் சோர்ஸ் கோடு வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி நம்ம எல்லாமே எடிட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது, எப்படி அப்டேட் கொடுக்குறது, ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்குறதா பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். சரி, ஓகே. தமிழில் நிறைய பேர் வந்து வீடியோஸ் போடலை. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்ணுறத பற்றி நிறைய பேர் வந்து யாருமே போடலை. ஸோ அதுபோக வந்து கோடிங் இல்லாமல் தான் நிறைய பேர் போடுவாங்க. ஓகேங்களா? நம்ம இதுவுமே கோடிங் இல்லை தான். ஸோ கோடிங் இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியும். இருந்தாலுமே நம்ம வந்து கோடிங் இல்லாமல் நிறைய சொல்லித்தரோம் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து கூகுளில் சர்ச் பண்ணல வந்துடும். டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாத்தோட லொக்கேஷன் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே நீங்கள் பேஸ்ட் பண்ணாலே போதும். அந்த பாத் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். கொடுத்து ஓகே மட்டும் பண்ணிடுங்க. ஸோ கீழே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்லாம் கொடுத்துருவோம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்க. டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க்லாம் கொடுத்துருவோம். ஜாயின் பண்ணிக்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலுமே நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? நம்ம கிளியர் பண்ணி விட்ருவோம். ஸோ நம்ம எல்லாமே வந்து இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சோர்ஸ் கோடு வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். அதுபோக வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக உங்கள் மொபைல் நெட்டு மட்டும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா லாட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதுபோல் பெரிய ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்டர்நெட் வந்து பெரிய லெவலில் வச்சுருந்தா மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்துங்க, ஃபைல்ஸ் எல்லாமே அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபைலில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகி வரும். இந்த எஸ்டிகே பார்த்து இது வந்து வேப்பரு. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன லிங்க்லாம் அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி வரும் உங்களுக்கு. இப்போ கிரேடல் பாருங்கள், 8.3 பின். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகி சிங்க் ஆகி உங்களோட இண்டெக்ஸ் ஃபைலை வந்து கன்வெர்ட் ஆகி அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். தெரிஞ்சுங்களா? ஸோ பார்த்துங்க. ஆப்புக்குள்ளே போனோம்னா அதே மாதிரி வந்து கீ ஸ்டோர் சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். நீங்கள் அந்த ஆப் வந்து எல்லாமே ரெடி பண்ண பிறகு ஏபிகே ஃபைலாக மாற்றுவீங்க, இல்லை பண்டல் ஃபைலாக மாற்றுவீங்க. மாற்றும் போது உங்களுக்கு வந்து கீ ஸ்டோர் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். அந்த கீ ஸ்டோர் ஃபைல் வந்து ஒரு இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணிடக்கூடாது, டெலிட் பண்ணிடக்கூடாது. அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து நெக்ஸ்ட் அப்டேட் வந்து ப்ளே ஸ்டோரில் பண்ண முடியும். ஓகே, அதெல்லாம் பண்ண முடியாது. சரி, ஓகே. இப்போ எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஓப்பன் ஆன பிறகு இந்த பில்டு கிரேடல் மாடல் சொல்லியிருக்குங்களா, இந்த மாடலில் தான் நம்ம வந்து எல்லாமே சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்போஸ் வந்து பேக்கேஜ் நேம் சொல்லுவாங்க, அப்ளிகேஷன் ஐடி, அது நேம் வந்து இங்கே தான் இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து வெர்ஷன் கோடு நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து இங்கே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேலா? ஸோ தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிளாக எப்படி சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகேலா? ஸோ அதே மாதிரி வந்து டவுன்லோடர் ஜூனுங்கிற ஒரு ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபைல்ஸ் வந்து இப்போ நியூ அப்டேட் ஃபைலு. இதில் வெர்ஷன் கோடு பாருங்கள், உங்களுக்கு வந்து இதே சேம் தான் இருக்கும். நான் சொல்கிறேன் பாருங்கள். பேக்கேஜ் நேம் பாருங்கள், com.uwser ஸ்டேட்டஸ் இருக்குங்களா, அதே பேக்கேஜ் நேம் தான் இங்கேயும் இருக்கும். பட் ரெண்டுமே ஒரே தான். நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாட்ச் டூலுங்கிற அப்ளிகேஷன் வந்து டவுன்லோடர் ஜூனை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காத போய் கீழே லிங்க் கொடுத்து போய் பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த ஆப்போட லிங்க்குமே கீழே கொடுத்தீங்க. 2 ஆப்போட லிங்க்குமே நான் கீழே கொடுத்தீங்க, பார்த்து தெரிஞ்சுங்க நீங்கள். சரிங்களா? ஸோ அது வந்து வெர்ஷன் 5.0, இது வந்து 6.0. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? பட் வந்து ரெண்டுமே ஒரே தான். கீ ஸ்டோர் மட்டும் தான் இதில் நம்ம அதில் உள்ள கீ ஸ்டோர் எடுத்து போட்டு நம்ம அப்டேட் கொடுத்து பண்ணியாச்சு. இப்படி தான் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக நம்ம ஆப்பவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறது, பேக்கேஜ் நேமும் கீ ஸ்டோர் ஃபைலுமே நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாகவே எந்த ஆப்பும் எப்படியும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேடிஎம் ஆப் இருக்குன்னு வச்சுக்கிறேன். அதோட கீ ஸ்டோரு, அதோட பேக்கேஜ் நேம் நம்மகிட்ட ஒரிஜினல் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த பேடிஎம்மை நம்மளோட ஆப்பை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட ஃபெசிலிட்டி. ஓகேங்களா? ஸோ அதுபோக வந்து அடுத்த வீடியோஸ் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். எப்படி நம்ம இந்த சோர்ஸ் கோட் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து பை பண்ணுறது, எப்படி நம்ம இதெல்லாமே ஏபிகே ஃபைலாக மாற்றுறது, எப்படி நம்ம இதில் வந்து எடிட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறது, ப்ளே கன்சோல் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது பற்றி எல்லாமே நம்ம வந்து அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழில் வந்து நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் பற்றி போடலை, நம்ம தான் போட்டுட்ருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துங்க. அதே மாதிரி ப்ளே கன்சோலில் என்ன எரர் வந்தாலும் நம்ம சொல்லுங்கள், நம்ம வந்து கிளியர் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இந்த இதில் வந்து போய் தான் நம்ம வந்து கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும், அப்ளிகேஷன் பேர் சேஞ்ச் பண்ண முடியும்,
நீங்கள் எதாவது ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க, ஆட் மூவ் போட்டு ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட ஐடிஸ் எல்லாமே இதில் தான் வரும். அதுமாதிரி ஆப் கலர் சைடில் பூரா கலராக தெரிவிச்சுங்களா, இது எல்லாமே ஆப் கலர் என்னென்ன கலர்லாம் இருக்குங்கிறது எனக்கு ஷோ ஆகுது. நம்ம அத்தந்தாப்பில் நம்ம வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலர் ப்ளூ கலர் நம்மளுக்கு வேணாம், நம்ம வந்து பச்சை கலரை மாற்ற சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். சோர்ஸ் கோடு மட்டும் நம்ம இருந்தால் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.